8th standard chapter 4 life mathematicsல exercise 4.2ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா some articles are bought at 2 for rupees 15 அதாவது ரெண்டு பொருட்களை 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க and sold at 3 for rupees 25 சில பொருட்கள் வாங்கியிருக்காங்க அந்த சில பொருட்கள் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா ரெண்டு பொருள் 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க அதே பொருட்களை 3 பொருளா விற்கும்போது 25 ரூபான்னு சொல்லிட்டு வித்திருக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி கெயின் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இப்போது லெட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல்ஸ் பி அதாவது ரெண்டு பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்போது ரெண்டு பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் 15 ரூபாய்னா ஒரு பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துடைய விலையை கொடுத்துட்டு ஒன்றுத்துடைய விலையை கேட்குறோன்னா டிவைட் பண்ணணும் ஸோ 15 டிவைடட் பை 2 இந்த டிவைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா கேன்சல் ஆகாது அப்படியே வச்சுக்கணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் 3 பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க அப்போ ஒரு பொருளுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும் ஸோ அப்போ 25 பை 3 ஓகேங்களா ஸோ இங்கே 3த்துடைய பொருளை கொடுத்துட்டு 1த்துடைய விலையை கேட்டிருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணுறோம் ஸோ இப்போ நமக்கு ஒன்றுத்துடைய காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் அதாவது விற்ற விலையும் வாங்கிய விலையும் தெரியும் அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இது கெயின் அதாவது லாபம்னு சொல்கிறதுனால கெயினுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி அப்போ இங்கே எஸ்பி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25/3 மைனஸ் சிபி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15/2 இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ்னாலே நம்ம கண்டிப்பாக எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் கீழே இருக்கிறத நம்ம செக் பண்ணணும் ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் ஏன்னா இங்கே வேறு டினாமினேட்டர்ஸ் பகுதிகள் வேறு மாதிரி இருக்குது ஸோ 25யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் 3யும் 15யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 45 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருங்க ஸோ 50ல் 45 போச்சுன்னா 5/6 ஸோ இது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கெயின் அதாவது ப்ராஃபிட் ஒரு பொருளுக்கு உண்டான ப்ராஃபிட்டை நம்ம பார்த்தாச்சு இப்போ அவங்க கேட்குறது பர்சன்டேஜ்ன்றதுனால ஸோ கெயின் பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் பை சிபி இன்டூ 100 அப்போ எவ்வளவு கெயின் நமக்கு கிடச்சிருக்குது லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குது 5/6 ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷனுன்றதுனால இந்த மாதிரி சைட் ஸ்லாஷ் போட்டு எடுத்து எழுதிக்கலாம் சிபி ஒன்றுத்துடைய சிபி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ ஒரு பொருளுடைய சிபி பார்த்தீங்கன்னா 15/2 ஸோ அதையும் எடுத்து கீழே போட்டுக்கலாம் இன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க 15/2ன்றது இது ஒரு டிவிஷனுங்களா அதில் இது ஒரு டிவிஷன் அது ஒரு டிவிஷன் மேலேயும் கீழேயும் டிவிஷன் இருந்தாலோ அல்லது மேலே மட்டுமோ கீழே மட்டுமோ இருந்தாலோ மேலே இருக்கிறத நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இந்த டிவிஷன் என்னவா மாறணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இந்த 15/2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/15ன்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த 100 அப்படி எடுத்து போட்டுக்கும் எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5 1s are 5 5 3s are 15 அவ்வளோதான் 1ன்னு வந்துருச்சுன்னா அங்கே கேல்குலேஷன் எதுவும் இல்லை 2ம் 3யும் கேன்சல் பண்ண முடியாது 3யும் 6யும் கேன்சல் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6ன்றது கீழே இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணக்கூடாது ஆனால் 2 1s are 2 2 3s are 6 ஏன்னா மேலே கீழேன்னும் போது நம்ம தாராளமாக அடிச்சுக்கலாம் ஸோ அப்போ இங்கே 1 × 1 is 1 1 × 100 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 100 3 × 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஸோ 100 9ஆல் டிவைட் பண்ணால் 9 1s are 9 ரிமைண்டர் 1 ஒரு 0 போட்டுக்கோங்க திரும்ப 9 1s are 9 ரிமைண்டர் 1 ஓகேங்களா அப்போது இதை நம்ம ஒரு கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்து எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் இங்கே கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்க ரிமைண்டர் மீதி என்ன வருதோ அதை மேலே எடுத்து போட்டுக்கோங்க ஸோ அப்போ இதை எழுதியாச்சு ஸோ மீதி இருக்கிற அந்த 11 சைடில் எடுத்து போடுங்க ஸோ இது பர்சன்டேஜ்ன்ற கணக்குனால 11 1/9% இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துடைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுத்துடைய காஸ்ட் ப்ரைஸை டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி 3த்துடைய எஸ்பி கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து 1ஓட எஸ்பி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் இப்போ ரெண்டுமே 1த்துடைய விலை கிடச்சிடுறதுனால கெயினுக்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்து போட்டுட்டு அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி அதையும் ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் கெயின் பர்சன்டேஜ் என்னவோ அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க
ஃப்ராக்ஷனுன்றதுனால மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறத தலைகீழாக மாற்றுங்க. மல்டிப்ளிகேஷனில் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணால் போதும், இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது சால்வ் பண்ணி போட்டால் 100/9, டிவைட் பண்ணி போடும்போது இதை நீங்கள் எந்த இதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்து போடணும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.